சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் குருவுடன் சேர்ந்து 9ஆம் வீட்டில் அமர்வார். இதன் பலனாக ஜாதகக்காரர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் புதிய வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்மையானதாக இருக்கும். இதனால் ஜாதகக்காரர்களுக்கு சாதகமான காலம் ஏற்படும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 7ஆம் வீட்டில் தங்கி தொழில் பலம் தருவார். வியாபாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே இது ஸ்திரத்தன்மைக்கான நேரமாக இருக்கும். மக்கள் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள். இதனால் மெதுவான வேகத்தில் முன்னேற்றத்தின் உச்சத்தை அடைவார்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் அமர்வார். கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 5வது வீட்டில் குருவின் தாக்கம் அறிவை பெறுவதற்கான ஆசையை ஏற்படுத்தும் மற்றும் கல்வித்துறையில் மகிழ்ச்சியான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு நல்ல வழிகாட்டி அல்லது ஆசிரியர் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட வழிகாட்ட முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன், செவ்வாய் மற்றும் ராகு இடையே பாதிக்கப்பட்ட நிலையில் 8வது வீட்டில் அமர்வார். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. 2வது வீட்டில் கேது இருப்பது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கும். வார்த்தைகளால் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது குடும்பச் சூழலை கெடுக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். இது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணை அளவிடப்பட்ட வழியில் தொடர்பு கொள்வார். இதனால் நடத்தை நேர்மறையானதாக இருக்கும். ஆனால் 8ஆம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இருப்பதால் கசப்பு மற்றும் கோபம் ஏற்படலாம் மற்றும் புதன் அதனுடன் சேர்ந்து இருக்கும். வாழ்க்கை துணையின் பேச்சில் சிக்கல்கள் ஏற்படலாம். இதனால் கூட்டாளர்களிடையே பல்வேறு வகையான சண்டைகள் ஏற்படலாம். விவாதம் அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதும் கூட்டாளியின் ஆரோக்கியத்தில் சரியான கவனிப்பு எடுப்பதும். 8ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய், புதன் பெயர்ச்சிப்பதால் ஜாதகக்காரர் பல்வேறு பொருளாதார சவால்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிறரின் உடல் நலக் கோளாறுகள் மற்றும் தேவையற்ற பயணங்களால் செலவுகள் ஏற்படும் மற்றும் இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களையும் ஏற்படுத்தும். புதனுடன் ராகு மற்றும் செவ்வாயின் அங்காரக தோஷம் இருப்பதால் செரிமான கோளாறுகள், வயிற்றுத் தொற்றுகள், பல்வேறு வகையான உடல் உபாதைகள், சில வகையான அறுவை சிகிச்சைகள் அல்லது இழப்புகள் ஏற்படும். விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் பாதுகாப்பாக உங்கள் வாகனங்கள் ஓட்டிச் செல்லுங்கள் மற்றும் ஒருவரிடம் கடன் கேட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும். பரிகாரம்: ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து ஓதுவதை உறுதி செய்யவும்.